வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. மொபைல் எண் 8072125687. ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி. ஜோதிட கலையரசி டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க. தலைப்பு வாங்க, நல்ல ஒரு தலைப்புங்க. நாமக்கல்லேருந்து வந்திருக்காங்க, மதியானம் ஆயிடுச்சு. இருப்பினும் வந்தோடனே நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு வந்திருக்காங்க. கேது பகவானுடைய சிறப்பம்சங்கள் தானே பேசுகிறேன், சூட்சும ரகசியங்களை சொல்கிறாங்க. சூட்சுமம், மகத்துவம் எல்லாமே கேது பகவானுக்கே உரித்தானது. புதனும் கேதுவும் நல்லா இருந்தால் தான் ஜோதிஷ கலை வரும். ஞான மார்க்கமாக சொல்லக்கூடியது, அறிவு சார்ந்து சொல்லக்கூடியது கேது. புத்தி கூர்மையாக சொல்லக்கூடியது, வாக்குப்பளிதமாக சொல்லக்கூடியது புதன் பகவான். ஸோ ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி இருக்குது. நல்ல ஒரு தலைப்பு கேது பகவானுடைய சூட்சும ரகசியங்களை. இப்போ அழகாக அவங்கள டாக்டரேட் பண்ணவங்க, அனுபவ ஜோதிடம் அலுவலகம் வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவங்க நாமக்கல்ல. அவங்களோட அனைவருடைய சார்பிலையும் வருக வருக என வரவேற்போம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம். வணக்கம். எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்கள் அனைவரின் பாதம் பணிந்து, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. தமிழுக்கு முதல் கடவுளாக விளங்கும் திருச்செந்தூர் முருகபெருமானின் பாதம் பணிந்து, தமிழுக்கும் ஜோதிடத்துக்கும் புலமைக்கு முத்தாக விளங்கும் என் முதற்பெண் முக்கண்ணனாகிய மகன் மைந்தன் திருச்செந்தூர் முருகபெருமானின் பாதம் சரணாகதி. அவருடைய பாதம் பணிந்து நான் இந்த கேது பகவானின் சூட்சமங்களை ஆரம்பிக்கின்றேன். அதாவது தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் திருமதி ஜோதிடத்தாய் கலையரசி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, குழுவில் பயணிக்கும் சக தோழிகளுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, இன்று மிக அற்புதமாக உலகெங்கிலும் எடுத்துச் செல்லப்படும் ஆன்லைன் அஸ்ட்ரோ கரூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் ஆசான்களுக்கும் அவையோர்களுக்கும் சான்றோர்களுக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு, நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடர் அணி தலைவி டாக்டர் ராஜாத்தி அவர்கள், MA BHC அஸ்ட்ராலஜி அவர்கள் பேசுகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இன்று 19வது கருத்தரங்கு. கேது பகவானின் மகத்துவங்கள், சூட்சமங்கள். அனைத்து நவ நாயகர்களிலும் மிக சிறப்பானவர் என்று இயற்கை சுபகிரகங்களில் நாம் சொல்லும் பொழுது ராகு பகவானே மிகப்பெரியவராக காணப்படுகின்றார். அப்பேற்பட்ட ராகு பகவானை தன்னுடைய 180 டிகிரி பாகையில் சம சப்தமஸ்தானத்தில் அடக்கி வைக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் கேது பகவான் மட்டுமே. கேது பகவான் குறுக்கக்கூடியவர் சேனோ பிளேட்னஸ் கிரகமாக இருந்தாலும், கேது பகவானை 2025ஆம் ஆண்டில் முழு ஆதிக்கத்திற்கு வரப்போகின்றார் என்றால் மிகையாது. இதை எவ்வாறு எடுத்துக்கொள்ளலாம் என்றால், 1 காலபுருஷ தத்துவப்படி 1, 5, 9, அதாவது மகாலட்சுமி ஸ்தானம் என்று சொல்வோம். இந்த ஸ்தானங்களில் முதல் நட்சத்திரமாக மேசத்தில் அஸ்வினியும், சிம்மத்தில் மகமும், தனுசுவில் மூலமும் இருக்கும். அந்த 1, 5, 9இல் கேது பகவான் அமரும் பொழுது அந்த வருடங்கள் அவரின் பிடியில் மிக சிறப்பாக இருக்கும் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. காலபுருஷ தத்துவப்படி 3, 7, 11ஆம் ராசிகளில் மிதுனத்தில் திருவாதிரையும், துலாமில் சுவாதியும், கும்பத்தில் சதயமும், அதாவது காமத்திரிகோண ராசிகள் 3, 7, 11இல் ராகு பகவான் சஞ்சரிக்கும் காலம். உலகில் சில மாற்றங்களும் விஷக்கிருமிகள் பெயரிடர்களும் சனி பகவான் சந்திக்கும் காலம். மிக அற்புதமான இந்த 2025 தொடங்கும். பல மிதுனத்தில் குரு வரும் காலமும் சிறப்பான காலமாக அமையும். கேது பகவானின் ஆதிக்கம் இவ்வாண்டு ஆரம்பிக்கப்படும் முன்னரே அவருடைய வேலைகளை 2 மாதத்திற்கு முன்பு எடுத்துக்கொண்டுள்ளார். கேது பகவான் மோட்சத்திற்கு காரகன், தாய் வழி பாட்டனுக்கு காரகன், கபட எண்ணம் உடையவர், தேசாந்திரம் போதல், கணபதி உபாசனை, நாணம், மாந்திரீகம், கொலை செய்யும் சிந்தனை, உலகியல் வாழ்வில் விரக்தியடைதல், வைத்தியம்,
விபசாரம், ரசாயன தீ தொடர்பான தொழில்கள், பிள்ளை சூனியங்கள், நெருப்பினால் கண்டம், மனப்பலவீனம், தற்கொலை, கிஷ்டம், பைத்தியம், விஷ சம்பந்தமான தொல்லைகள், தரிசனம் தொடர்பு, ஞானிகள், மதகுருமார்களை சந்தித்தல், புனித யாத்திரை செல்லுதல், ஆணவம், சிறப்பு நேருதல், புத்திரர் குறைவு, உடல் பலவீனம், அந்நிய பாஷை மற்றும் துர்தேவதைகள் உபாசனை, வயிற்றுவலி, பாவகாரியங்களில் ஈடுபடுதல், வைரூடியக்கல், இவை அனைத்திற்கும் கேது பகவானே காரணமாகின்றார். கேது பகவான் தாய் வழி பாட்டன் பாட்டி, ஒருவரின் தாய்வழி பெற்றோர்களின் நிலையை தெரிவிப்பதே கேது பகவானின் காரகத்துவமாகும். ஞானக்காரகன், மோட்சக்காரகன், புனித யாத்திரை, புதையல், திடீர் மரணம், வெளிநாட்டு ஜீவனம், மருத்துவ தொழில்காரகன், பஞ்சகம், தற்கொலை, தாய்வழி உறவு, யுத்திகள் மற்றும் பகைமை உணர்ச்சி, மதப்பற்று, பாவச் செயல்கள், ரசாயனம் சம்பந்தப்பட்ட தொழில்கள், அம்மை நோய் போன்றவை, இவை அனைத்திற்கும் கேது பகவானே காரணமாகின்றார். ஒருவருடைய லக்னத்தில் கேது பகவான் இருந்தால் ஆயுள் விருத்திக்கு பங்கம், தடை ஏற்படும், முன்கோபம் அதிகம் இருக்கும், அடுத்தவரின் ஏச்சுக்கும் பேச்சுக்கும் வாங்கிய ஜீவிக்கும் நிலை ஏற்படும், பசித்தவருக்கு உதவிடும் குணம் இவருக்கு இருக்காது. 2ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் நல்ல பேச்சாற்றல் இருக்கும், ஆன்மீக பணி, தெய்வீக பணியில் நாட்டம் இருக்கும், கண் தொடர்பான பாதிப்பு ஏற்படும், தெய்வீக ஆன்மீக காரியத்தில் நிறைய செலவுகள் செய்யும் அமைப்பு ஏற்படும், கல்வியில் சாதனை செய்யும் அமைப்பு ஏற்படும். 3ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் மிகவும் தைரியசாலி, திறமைசாலியாக திகழ்வார். குடும்பத்தில் லக்ஷ்மி கடாட்சம் குடியிருக்கும், உடன் பிறந்தவர்களுக்கும் தோஷம் கொடுக்கும், திட்டமிட்டு காரியத்தை செயல்படுத்தும் ஆற்றலை பெற்றவர். 4ஆம் வீட்டில் கேது பகவான் அமைய பெற்றால் தாய்க்கு உடல் உபாதை, மன குழப்பம், நிம்மதியற்ற நிலை உண்டாகும், நல்ல சிறப்பான ஞானம் தாய்க்கு இருக்கும். 5ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் கல்வி அறிவு குறைவாக இருந்தாலும் ஞான அறிவு அதிகமாக இருக்கும், உலக அறிவு மிக அதிகமாக இருக்கும், சிறந்த மேதையாகவும் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் 5ஆம் வீட்டில் உள்ள கேது பகவானிற்கு இருக்கும். புத்திரக்காரகம் தடைபடும். 6ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் எப்படிப்பட்ட எதிரிகளாலும் வெல்ல முடியாத சிறப்பான ஜாதக அமைப்பை பெற்றவர் ஆவார். பல சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். 7ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் குணாதிசயம், உடல்நலம் சரியாக இருக்காது. ஆனால் கேதுவை குரு பார்த்தால் அதற்கு எதிர்மறையான அமைப்புகள் இருக்கும். 8ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் ஆயுளுக்கு அடிக்கடி ஆபத்துக்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். 9ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் அனைத்தும் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விடும். தந்தைக்கு உடல் உபாதைகளும் துர்மரணங்களும், சில கிரகங்களின் மாந்தி கேதுவுடன் சேர்ந்திருக்கும் பொழுது தகப்பன் இல்லாமல் போகவும் வாய்ப்புண்டு. பாக்கியங்கள் அனைத்தும் தடைபடும். 10ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் அவர் பல தொழில் நிபுணராக விளங்குவார். ஒரு தொழிலில் அவரால் லாபம் சம்பாதிக்க முடியாது. தன் சொந்த முயற்சியால் உழைத்து முன்னேற்றம் அடைய வேண்டும். பொது காரியங்கள், தெய்வீக காரியங்களில் நாட்டம் உண்டாகும். அடுத்தவர் சொல்லை கேட்டு தன்னிலை தவறுபவர்களாக இருப்பார்கள். மருந்து, கெமிக்கல், மெடிக்கல், ரசாயனம், வேளாண்மை சம்பந்தப்பட்ட துறையில் சாதனை புரிவார்கள். 11ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் தெய்வீக சிந்தனை, நல்ல தைரியமான செய்கை, மற்றவருக்கு உதவிடும் குணம், எடுத்த காரியத்தில் சாதனை செய்யும் அமைப்பு, இதுபோன்ற பலனை கொடுப்பார்கள். ஆயுள் விருத்தியையும் உண்டாக்குவார். 12ஆம் வீட்டில் கேது பகவான் இருந்தால் இல்லற வாழ்க்கை இன்பம் ஏற்படாது. அவர் பற்றற்ற சாமியாராகவோ ஞானியாகவோ ஆகிவிடுவார். உடல்நிலையில் பாதிப்புகள் உண்டாகும். 12 ராசிகளிலும் கேதுகள். மேசத்தில் எடுத்த காரியத்தில் தோல்வியையும் சோதனையும் ஏற்படும். அந்நியரால் தொல்லை ஏற்படும், தொந்தரவு ஏற்படும். வாழ்க்கையில் நிலையற்ற தன்மை, அலைச்சல் சுபாவம் இருந்து கொண்டே இருக்கும். மனக்கஷ்டம் இருக்கும். ரிஷபராசியில் கேது பகவான் நின்றால் எதையும் நிதானமாக, அது திரராசி என்பதால் அலசி ஆராய்ச்சி செய்யும் குணம் உண்டவர். வாழ்க்கையின் ஆரம்பத்திலே அநேக சோதனைகள் கொடுத்தாலும் பிற்பகுதியில் நல்ல உயர்வும் முன்னேற்றமும் இருக்கும். செல்வம், செல்வாக்கு விருத்தி ஏற்படும். விடாமுயற்சி இருக்கும். மிதுனராசியில் கேது பகவான் இருந்தால் உயர்ந்த உத்தியோகம், சிறப்பான கல்வி யோகம் உண்டாகும். அனைவரிடமும் அன்பும் பாசமும் மிக்கவராக காட்சியளிப்பார். தெய்வீக நாட்டம் கொண்டு அதில் மிகுதியான நேரத்தை செலவிடுவார்கள்.
ஏனெனில் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானம். முயற்சி சிறு சிறு தடை, முயற்சி வெற்றி. அதில் தீய கிரகங்கள் அமரும் பொழுது சுயமுயற்சியால் லாபத்தை கொடுப்பார்கள். கடகராசியில் கேது பகவான் அமரும் பொழுது அலைச்சல் ஏற்படும். நிலையாக ஓரிடத்தில் இருக்க மாட்டார்கள். மனதில் குழப்பம் அதிகம் உண்டாகும். மனநிலை பாதிப்பு, புத்தி சுவாதீனம் போன்ற நோய்களால் பீடிக்கப்படும் தன்மை அவர்களுக்கு ஏற்படும். சிம்ம ராசியில் கேது பகவான் அமரும் காலம் எதிர்பாராத விபத்துக்களும் சிக்கல்களும். ஆராய்ச்சி திறமை மிக்கவராக இருப்பார். அநேக சோதனைகளை கடந்த பின்னர் வாழ்க்கையில் சாதனை செய்வார். சந்தேக குணம் இருக்கும். எதையும் எளிதில் நம்பாத குணம் கொண்டவர். கன்னிராசியில் கேது பகவான் இருக்கும் பொழுது வீணான குழப்பங்கள் சிக்காமல் எதையும் நிதானமாக அலசி ஆராயும் திறமை, ஏற்றத்தாழ்வான பொருளாதார நிலை இருக்கும். இருந்த போதிலும் வாழ்க்கையில் நிறைவும் நிம்மதியும் உண்டு. துலாம் ராசியில் கேது பகவான் இருக்கும் பொழுது குடும்பத்தில் எல்லா வசதிகளும் இருந்த போதிலும் மனைவி மக்கள் மீது போதிய கவனம் செலுத்த இயலாது. இல்வாழ்க்கை சோதனையாகவே இருக்கும். இல்வாழ்க்கை போராட்டமாகவே அமையும். வெளியூர் பயணம், அந்நிய நாட்டில் தொழில் செய்தல் போன்ற நிலைமைகள் உண்டாகும். விருச்சக ராசியில் கேது பகவான் உச்சம் பெறுகிறார். எதையும் கூர்மையாக கவனித்து செயலாற்றுவார். விருச்சக ராசியில் உள்ள கேது பகவான் அவருக்கு மண்ணில் சம்பந்தப்பட்ட தொழிலையும் ஜுவாலஜி மற்றும் அதில் கவனித்து மண் சம்பந்தப்பட்டதில் அலசி ஆராயக்கூடும் திறமைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். எதையும் கூர்மையாக கவனித்து செயலாற்றுவார்கள். இவரிடம் நல்ல செல்வம் செல்வாக்கும் சேர்க்கை உண்டாகும். உயர்ந்த ஞானம், ஆழ்ந்த அறிவு, பெரியோரின் ஆசையும் இவர்களுக்கு உண்டாகும். ஜோதிடம், விஞ்ஞானம், கணிதம், சயின்டிஸ்ட் இவைகள் தொடர்பான ஆராய்ச்சிகளில் இயங்க வைக்கும் பெரும் பங்கு வகிப்பார்கள். தனுசு ராசியில் கேது பகவான் இருந்தால் குரு ராசியில் இருக்கும் கேது பகவான் மற்றவர்களுக்கு உதவியும் ஒத்துழைப்பும் பெரியோர்களின் ஆசையும் அனுகூலமும் ஏற்படும். எதிலும் வெற்றியும் சாதனையும் உண்டாக்கும். நிதானமாகவும் பொறுமையாகவும் உடையவர்களாக காட்சியளிப்பார்கள். உயர்ந்த செல்வம் செல்வாக்கை உண்டுபடும். மகர ராசியில் கேது பகவான் அமர்ந்தால் மிகவும் நல்ல மனிதராக விளங்குவார். புதிய கருத்துக்கள் மீது ஆர்வம் கொண்டவராகவும் அந்நியரின் தொடர்பால் அநேக வசதிகளை பெற்று உறவினர்களுடன் ஒற்றுமை ஏற்படாது மன வாழ்க்கையே மகிழ்ச்சியாக இருக்கும். கும்பத்தில் கேது பகவான் அமர்ந்தால் குடும்பத்தின் மீது பாசம் இல்லாதவராக இருப்பார். புத்திரர் தோஷம் உண்டு. வெளியூர் பயணத்தால் தொல்லைகள் உண்டாகும். சதா வறுமையும் துன்பமும் வந்து சேரும். மீனத்தில் குரு வீட்டில் கேது பகவான் நல்ல பக்தி உள்ளம் கொண்டவர். மரியாதை நிமித்தமாக காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் ஸ்ரீமன் நாராயணின் பாதம் சரணாகதி. அவ்விடத்தில் அந்த ராசியில் கேது பகவான் அமரும் பொழுது ஆலய தொண்டு, முதன்மை பொறுப்பு, புனித தல யாத்திரை தலங்கள் செல்வது எதிலும் திறமை இருக்கும். புராண இதிகாசங்களை கண்டறிதலும் தீர்த்த யாத்திரைகள் செய்தலும் இதில் ஈடுபாடு அதிகமாக அவருக்கு இருக்கும். அப்பொழுது ராகு கேதுக்கள் 1, 2, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 7, 8, 9, 10, 12ஆம் வீடுகளில் இருப்பதால் ஞானம் குறைவு, அமைதியற்ற வாழ்க்கை, குடும்பத்தில் குழப்பம், வீடு தீயில் சிக்குதல், சிறைப்பலி, வீண்பலி இவ்வாறு உண்டாகும். 12ஆம் இடத்தில் கேது அமைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு அதுவே கடைசி பிறவி என்றும் முக்தி பேர் அடைவார் என்றும் பல நூல்களிலும் கூறப்பட்டுள்ளன. இது ஒரு பொதுவான கருத்தாகும். மோட்சம் அடைந்தவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. ஞானம் பெற்றவர்கள் மட்டும்தான் மறவா பெருநிலை முக்தி பேற்றை அடைய முடியும். அந்த ஜாதகன் ஞானம் பெறக்கூடிய அமைப்பில் இருந்தால்தான் 12ஆம் இடத்தில் கேது மோட்ச பிராப்தியை வழங்குவார். 12ஆம் இடத்து கேது மாத்திரமே ஞானத்தை வழங்கக்கூடியவராகவும் 12ஆம் இடத்தில் கேதுவை பெற்றிருந்தால் ஞான சூனியங்களாக உலகில் வாழ்க்கை என்னும் சேற்றை கிடந்து உழல்பவர்களாக பலர் இருந்து கொண்டிருப்பார்கள். நான் பார்த்துள்ளேன். இன்று 1000 பிறவிகள் எடுத்தாலும் இவர்கள் கர்மம் தீராது என்று கருதப்படக்கூடியவர்கள் பலருக்கும் 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதை கண்டுள்ளேன். ஆதலால் 12ஆம் இடத்தில் கேதுவை பார்த்த உடனே மோட்சம் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட முடியாது. 12ஆம் இடத்தில் கேது இல்லை என்பதாலும் மோட்சம் என்ற முடிவுக்கு வருவது முட்டாள்தனமாகும். ஞானிகள் பலருடைய ஜாதகத்தில் 12ஆம் இடத்தில் கேது இல்லை, அவர்கள் முக்தி போன்று அடைந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியுமா? ஆதலால் ஞானம் தரும் கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டே நாம் மோட்சத்தை பற்றிய முடிவுக்கு வர வேண்டும்.
கேதுவை மட்டும் கணக்கில் எடுத்துக்கொண்டு அது பற்றிய முடிவு தவறானது. 12 குரு பகவான் அமைந்தாலும் ஜல வீடுகளான மீனம், கடகம், விருச்சகத்தில் கேது பகவான் அமைந்தாலும் அவர்களுக்கு மோட்சம் என்றே சொல்லலாம். ஒரு ஞானியை அடையாளம் காண்பதற்கு கிரக அமைப்புகள் எவை? இந்த கேள்வியை உங்களுக்குள் எழலாம். இது பற்றி தனியொரு நூல் எதுவும் அரிய விஷயங்கள் இருக்கின்றன. இவற்றை விளக்கவில்லை. 12ஆம் இடத்தின் காரகத்துவம் வகிக்கும் கிரகங்கள் விரயஸ்தானம், மோட்சஸ்தானம், அயனஸ்தானம், சுகஸ்தானம், விரயஸ்தானம் என்றெல்லாம் இந்த ஸ்தானங்களை நாம் கூறுகின்றோம். கேது பகவான் அவருடைய வரலாறு. கேது பகவான் ஒரு சென்னாகும். ஆழகால விஷம் அரசர்கள் தேவர்கள் இருவரும் கூடி கடையும் பொழுது வாசுகி பாம்பை கயிறாகவும் பார்வதமலையை மத்தாகவும் கொண்டு திருப்பார்கடலை பாறையாக கொண்ட கடைந்த பொழுது அசுரர்கள் பாம்பின் தலைப்பகுதியும் வாசுகி அசுரர்களையும் தேவர்களுக்கு வாசுகி பாம்பின் வாழ்பகுதியையும் பிடித்து பர்வதமலையை கடைந்தார்கள். மத்தாக கொண்டு கடைத்தெளியும் போது திருப்பார்கடலில் அமுதம் அடையும் பொழுது அசுரர்கள் இயற்கையாகவே வலிமையின் திறனாக முரண்பாட்டுக்கு கொண்டவர்கள், அதிக முஷ்டி கொண்டவர்கள். முஷ்டி என்ற பொருள் தலைப்பகுதியை பிடித்து கடைந்த பொழுது தேவர்களின் வாழ்பகுதி பின்னால் சற்று கடையும் பொழுது வாசுகி பாம்பு அரசர்களின் பிடியில் இருந்து உடல் வலி தாங்காமல் தன் உடம்பிலுள்ள விஷத்தை பாம்பு கக்கிவிட்டது. எனவே அமிர்தம் கடைந்தவுடன் 33 தேவர்களும் 84,000 ரிஷிமார்களும் உடனே ஒன்று கூடி உலகெல்லாம் மூத்தவன் முக்கண்ணன் என்றும் சொல்லக்கூடிய சிவபெருமானிடம் தஞ்சமடைந்தார்கள். அவர் முதலில் வரும் அமுதம் உண்ணும் என நிலைப்பாடு கொண்டு உள்ளார். அந்த அமுதத்தில் விஷம் இருப்பது அறியாமல் ஈசன் நமக்காக 84 ரிஷிகளும் 33 தேவர்களின் காத்திருப்பார் என்று நினைத்து முதலில் அமிர்தம் என நினைத்து விஷத்தை உண்டு விடுகிறார். சிவபெருமான் அறியாமல் உண்டபின் சக்தி தேவி தாய் புத்தி தேவி உடனே முப்பெரும் தேவி ஞானக்கண்ணில் உணர்ந்தார். தன் கணவன் விஷம் குடிப்பதை யாரும் எந்த பெண்ணும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். எனவே கணவன் உண்டுவிட்டார் என்ற எண்ணத்தில் தொண்டையை நிறுத்திவிட்டார். கீழே உடலில் விஷம் இறங்காமல் நஞ்சாக கலக்காமல் செய்துவிட்டார். இந்த இடம்தான் சக்தி தேவி பிடித்தவுடன் கோழி வடிவம் உருண்டையாக தொண்டை என்று உண்டாயிற்று. அதை ரகசியம் காப்பாற்றும் இடம் என்றும் கூறப்படுகிறது. இது பெண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு தொண்டை முடிச்சு இல்லை, இவர்களிடம் ரகசியம் காக்கப்படாது. சிவன் எனவே அந்த ஆழகால விஷத்தை சிவன் தின்ற நேரமே பிரதோஷ காலமாகும். அந்த விஷத்தை சிவன் தின்றதால் மயங்கி விழுந்து விடுகிறார். ஆகையால் 4:30 to 6 மணி நேரம் திரையோதசி திதியாகும். என்னதான் விஷத்தை பிடித்தாலும் சிவன் மயங்கி விழுந்துவிட்டார். தன்னிலை மறைந்து கீழே விழும் நேரம் நந்தியம் பெருமான் தன் இரு கொம்புகளுக்கிடையே நெற்றியின் மேல் கொம்பால் ஈசனை தூக்கி வைத்து குலுக்கு என்று உலுக்கி உடம்பை பிடித்து உலுக்கி எடுக்கும் நேரம் விஷம் கீழே இறங்கி நந்திதேவர் உலுக்கி எடுத்ததால் விஷத்தை பிரதோஷ வேளையில் 84,000 ரிஷிமார்களும் 33 தேவர்களும் நவநாயகர்களும் படைப்பின் பிரம்மன் அனைவருமே பயந்த நேரம் நந்திதேவர் குலுக்கி எடுத்தபடியில் பிரதோஷ நேரத்தில் நந்திதேவர் மட்டுமே பூஜை நடைபெறும் என்பது ஐதீகம். அனைத்து தோஷம் நீங்குவதற்கு பிரதோஷ வழிபாடு. இந்த நேரம் வேறு எந்த தெய்வத்திற்கும் பூஜை இல்லை. பக்த கோடிகள் அனைவரும் நந்தியின் இரு கொம்புகளுக்கிடையே சிரசில் ஒரு குன்று இருக்கும். நந்தியின் பின் சிரசு மூலமாக கொம்பு இடையில் சிவனை தரிசனம் செய்ய வேண்டும். மூல விக்கிரகத்தை தரிசனம் செய்தால் மட்டுமே சகலவிதமான பாபதோஷமும் நீங்குவதாக ஐதீகம். இது ஆன்றோர் சான்றோர்களின் கருத்தாகும். நாமும் இதை கடைபிடித்து நலம் பெற வேண்டும். சிவனை காத்தமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இந்த பிரதோஷ வழிபாடு நந்திதேவருக்கு கொண்டாடப்படுகிறது. எப்பேற்பட்ட தோஷத்தையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது பிரதோஷ வழிபாடு. பிரம்மனை பிடித்த தோஷமே பிரம்மகத்தி தோஷமாகும். கேது பகவானின் சூட்சமங்கள். கன்னி கேது சிறப்பு. கோவர்த்தன ராகு மிதுனத்தில் வரும் ராகு நிலை போல் காப்பவர் சிறப்பு. கேது பகவான் செம்பாம்பு. இவர் இடமிருந்து வளமாக வருபவர், இடமிருந்து சுற்றுபவர். ராகு பகவான் மகர ராசியில் அமர்ந்து அதர்வண வேதத்தை கற்றுக்கொண்டார். கேது பகவான் ஆளி ராசியில் கடகராசியில் அமர்ந்து ரிக் யாஜிர் ஜாம அதர்வண வேதத்தை கற்றுக்கொண்டார்.
1.5 வருடம், அதாவது 18 வருடத்திற்கு ஒரு முறை பெயர்ச்சியை ஏற்படுத்துவார். கேது கெடுத்தாலும் கெடுப்பார், ராகுவைப் போல் கெடுப்பவரும் இல்லை, கேதுவைப் போல் கொடுப்பவரும் இல்லை என பழமொழி. ராகு பகவான், கேது பகவான் ஞானக்காரகன், சொந்த புத்தி கிடையாது. ஜனன ஜாதகத்தில் ராகு கேது எந்த வீட்டில் உள்ளார்களோ அந்த வீடு சொந்த வீடு ஆகும். 3, 7, 11ஆம் பார்வைகள் இவர்கள் தங்களுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் சொந்த காலில் நின்றால் கேது பகவான் நன்மையை செய்வார். உபஜயஸ்தானங்களான 3, 6, 10, 11 மற்றும் கேது பகவானுக்கு 1, 5, 9 மகாலட்சுமி ஸ்தானமான திரிகோண ஸ்தானங்களில் அமர்ந்து விட்டாலும் காலபுருஷ தத்துவப்படி முதன்மை நட்சத்திரமாக இதில் இடைபெறுகின்றன. 1 ஜாதகன், 5 தந்தை வழி தாத்தா, 9 தாத்தாவின் தாத்தா பாக்யஸ்தானம். இந்த 1, 5, 9இல் கேது பகவான் அமர்ந்து விட்டால் அது சிறப்பான வருடமாக 2025 நடக்கப் போகின்றது. கேதுவின் பிடியில் இயங்கும் கேதுவின் சூட்சமம் வானத்தையும் பூமியையும் நடுங்க வைத்த வகையரா சப்த ரிஷிகளில் மாரேசி, அத்ரி, ஆங்கரேஷர், பிருகு புலஸ்தியர், கிருது, வசிஷ்டர் இவர்கள் சப்தரிஷிகளில் மாரிசியின் பையனின் மகன் காசியபர். இவருக்கு 13 மனைவிகளை திருமணம் செய்து கொண்டார். முதல் மனைவியாக பிறந்தவர் சூரிய பகவான். ராசி கட்டத்தில் தலைமை பீடம், மேசத்தில் உச்சம் என ஜென்ம விரோதி. 2வது மனைவி இரண்யன், இரண்யாட்சனின் 2வது குழந்தை பிறந்தது. பிரகலாதனின் அப்பா இரண்யாட்சன் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரம் எடுத்தபோது இரண்யாட்சன் பூமியை பாயாக சுருட்டிக்கொண்டு கடலுக்கு அடியில் சென்று ஒளிந்து கொண்டவர். வாரக அவதாரம் எடுத்து ஸ்ரீ விஷ்ணுவை கொன்றுவிடுகிறார். எனது முன்னோர்கள் பல வடிவம் மாயஜாலம் எடுக்கக்கூடியவர்கள், பராக்கிரமசாலிகள் ஆகும். நாகர்கள் என்று சொல்லக்கூடிய நாகவம்சம் கருட பரம்பரையாகும். ரம்பா, ஊர்வசி, நாகவம்சம், திலோத்தமை, மேனகா, பிரிட்டிலா, ஜெகதிலா என்னும் தேவலோக அழகிகள் எல்லோரும் எனது அத்தைகள். தாத்தா காசியபர் 5வது மனைவியின் பெயர் தானு பிரம்மாவின் மானசீக புக்தரி ஆவார். தாத்தா காசியபரின் பாட்டி தனுவின் 100வது குழந்தையாக பிறந்தவர்தான். அதில் பிறந்த குழந்தையின் பெயர் விப்ரஜித் ஆவார். 2 முகம் உடையவர். இவர்தான் எனது அப்பா அம்மா. சிம்ஹியை எனது தாய். ஒட்டுமொத்த நிழலையும் அடக்கியாலும் வீரம் பெற்றவர். அப்பாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. எனது பெயர் ஸ்வர்ணபானு. குலக்குரு சுக்கராச்சாரியர் சுக்கிர பகவான் ஆவார். தவம் செய்து சிவபெருமானின் மிருத சஞ்சீவினி என்ற மந்திரத்தை கற்றார். யார் இறந்து போனாலும் உயிர்ப்பிக்கும் அதி அற்புதமான சக்தி வாய்ந்த மந்திரம் ஆகும். எங்கள் அசுரகுலம் அழிந்தாலும் மீண்டும் உயிர்ப்பித்து தந்தார். பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் சாப்பிட்டால் நாமும் சாகாவரம் பெறலாம் என நினைத்தோம். வாசுகி பாம்பை கயிறாகவும் மந்திரமலையை மத்தாகவும் வைத்து பார்க்கடலை கடைந்த பொழுது அமிர்தம் வந்தது. எங்களுக்கு தெரியாது. விஷ்ணு பகவான் மோகினி அவதாரம் எடுத்து ஆளுக்கு ஒரு கால் கோப்பையை கொடுத்து விடுகிறார் என்று தெரியாது. தேவர் பக்கம் கொடுத்து முடிப்பதற்குள் அமிர்தம் முடிந்து விடுகிறது என்று நினைத்தோம். உடனே தேவர்கள் வரிசையில் நின்றேன். எனக்கு ஒரு கரண்டி கொடுத்தார்கள். அமிர்தம் சற்றும் தாமதம் செய்யாமல் அமிர்தத்தை சாப்பிட்டேன். அதே நேரத்தில் சூரிய சந்திரர்கள் இருவரும் எனது இவன் அசுரன் என்று கூச்சலிட்டு என்னை காட்டி கொடுத்து விட்டார்கள். மோகினி என் தலையை கரண்டியால் அடிக்க உடல் வேறு தலைவேறாக துண்டாயிற்று. அமிர்தத்தை சாப்பிட்டதால் உயிர் போகவில்லை. 2 துண்டுகளாக மாறினோம். பிரம்மனை நோக்கி தவம் செய்து நவ கிரகங்களின் அந்தஸ்தை பெற்றோம். மனித தலை உடலில் பாம்பு இருப்பதும், ராகு பகவான் பாம்பு தலையாக இருப்பதும், கேது பகவான் ஆகிய நான் நீங்களே சொல்லுங்கள். சூரியனுக்கு ஒரு வகையில் நான் மகனாயிற்று. நம் பிள்ளையாண்டால் அமிர்தம் வாங்குகின்றான் என பெருந்தன்மையாக நினைக்காமல் கோல் சொல்லி என்னை காட்டி கொடுத்து சூரியன் பழிவாங்க நினைத்து விட்டார். பாட்டியை பெற்ற அப்பா பிரம்மன் ஆகிறார். பிரம்மனை நோக்கி கடிதவம் செய்து வரத்தை கேட்டோம். தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மா நேரில் தோன்றினார். அரசுரபுத்ரா, தலைவேறு உடல்வேறாகிய உன்னை ஒன்றிணைக்கும் சக்தி எனக்கு இல்லை. இவ்வாறு நடந்த காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் காரியமில்லை. காரியம் என்றால் செயலில்லை. செயல் என்றால் இந்த பிரபஞ்சமில்லை. எனவே இனிவரும் காலத்தில் ஸ்ரீ கலியுகத்தில் நாராயணரின் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் எடுப்பார். அதில் உனது பங்களிப்பு மிக முக்கியமானதாகவும் பிரம்மாண்டமானதாகவும் கருதப்படும். மனிதர்களின் பேரின்பத்தை விட்டு விலகி சிற்றின்பத்தில் நாடுவார்கள். கர்மத்தை விட்டு விலகி கர்மாவை தேடுவார்கள். ஆதலால் யோகத்தையும் ஞானத்தையும் ஒன்று சேர இணைக்கும் கட்டாயம் உன்னிடம் உள்ளது. இந்த பணிகளை இருவரும் செய்வீர்கள் என்று
நினைக்கின்றேன். நீங்கள் வான்வெளியில் எதிரெதிர் திசையில் பயணம் செய்வீர்களாக. சூரியனும் சந்திரனும் உங்களை காட்டிக் கொடுத்தார்கள். அவர்கள் கண் எதிரிலேயே அவர்களுக்கு இணையான சக்தியோடு திகழ்வீர்கள் என வரம் கொடுத்தார். எங்களுடன் சூரியன் சந்திரன் இணைந்தால் கிரகண தோஷத்தை தருவோம், ஆற்றலை பெற்றுள்ளோம். சிலர் வேறு விதமாக சொல்லுகிறார்கள். பூமியின் வடதுருவ நிழல் கேது என்றும் தென்துருவ நிழல் ராகு என்றும் சொல்வார்கள். கிரகணம் பற்றி சொல்ல கேதுவாகிய நான், சூரியன் சந்திரன் ஒரு ராசியில் இருந்தால் எதிர்முனையில் ராகு இருந்தால் கேது கலிதம் என்று பெயர். கேது பிளஸ் சந்திரன் எந்த ராசியில் இருந்தாலும் கேது கிரகணம், சந்திரன் பிளஸ் ராகு இருந்தால் அதை சந்திர கிரகணம் என்றும். ஆண் பெண் இணைவு தாம்பத்திய உறவு ஆகாது. மீறி இணைந்தால் உடற்குறையிலும் குழந்தை கடைசி வரை சந்நியாசி வாழ்க்கை வாழ்வார். மற்றொரு கிரகணத்திற்காக கிரகணத்திற்கு 3 நாள் கிரகணம் முடிந்து 3 நாளில் இருவரும் குழந்தைகள் 6 நாளில் ஆண் பெண் எதுவாக இருந்தாலும் திருமணம் நடந்தாலும் அவர்கள் புக்தி பலமாக இருக்க மாட்டார்கள். கோவில் பூஜை புனஸ்காரம் ஆன்மீகவதியாக மாறிவிடுவார்கள். என்னை ஞானக்காரகன் என்று சொல்லக்கூடிய வேதாந்தம், ஞானம், சாஸ்திர ஞானம், மறைபொருள் ஞானம் என தீர்க்க தரிசனம், பார்வை, ஆழ்ந்த புலமை தருவேன். எதையும் எதிர்கோலமாக ஏடாகூடமாக சிந்திப்பேன். ஜாதகத்தில் நான் பலமாக இருப்பேன். எனக்கு மருத்துவ ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், ஜோதிட மேதைகள், தத்துவ மேதைகள், தீர்க்கதரிசிகள், பட்டிமன்றம், பாட்டு மன்றம், வழக்காடும் துறை போன்ற துறைகளில் வெளுத்து வாங்குவேன். புதனுக்கு இணையாக அவர் தந்திரசாலி, நான் ஞானக்காரகன். புதனுக்கு இணையாக போட்டி போட்டுக்கொண்டு நானும் இருப்பேன். உங்களுக்கு இந்த கதையை சொல்கின்ற ஜோதிடர் டாக்டர் பி. ராஜாத்தி MA PhD என்ற ஜோதிட ஆற்றலை பெற்ற பேச்சுக்களை தந்தவர் யார் என்று தெரியுமா? புதன் பகவான் அல்ல, நான் தான் கேது பகவான். நான் 5இல் நின்றதால் தான் அவருக்கு அந்த அறிவையும் அதிர்ஷ்டத்தையும் ஆராய்ச்சி அடையும் கிரகங்களையும் பழமையும் தந்தேன் என்று பார்த்தால், எல்லா கிரகங்களை விட இயற்கையாகவே புதனை விட செவ்வாயை விட குருவும், குருவை விட சுக்கிர பகவானும், சுக்கிர பகவானை விட சந்திர பகவானும், சந்திர பகவானை விட சூரிய பகவானும், சூரிய பகவானை விட ராகு பகவானும், ராகுவை காட்டிலும் 180 டிகிரி சப்தமஸ்தானத்தில் கேது பகவானாகிய நானே வலிமை பொருந்தியவன் ஆகின்றேன். நானே எந்த வீட்டில் இருக்கின்றேனோ அந்த வீட்டு கிரகத்தின் வேலையை செய்வேன். மற்றும் எனக்கு வீடு கொடுத்தவர் எந்த வீட்டில் உள்ளாரோ அந்த வீட்டின் வேலையையும் சேர்த்து செய்வேன். லக்னத்தில் எத்தனாவது வீட்டில் இருக்கின்றேனோ அந்த வேலையையும் நான் முன்பின் 3, 7, 11ஆம் இடங்களில் வேலைகளையும், என்னுடன் சேர்ந்த நண்பர்கள் பல கிரகங்கள் இணைந்தாலும் அவர்கள் பலசாலிகளாக இருந்தாலும் அவர்களின் பலன்களையும் நானே பிடுங்கிக் கொள்வேன். அந்த பலனை நான் மட்டுமே தருவேன். அப்படி பார்த்தால் நான் எங்கே இருக்கின்றேனோ அது எனக்கு ஆட்சி வீடாக மாறிவிடும். எனக்கு உச்ச வீடு, நீச்சம், பகை எதுவும் கிடையாது. ஆட்சி வீடு கடகத்தில், கடகராசியிலும் விருச்சகத்திலும் எனது உச்ச வீடு என்று சொல்லுவார்கள். ரிஷபத்தில் என்னை நீச்சம் என்று சொல்லுவார்கள். இதெல்லாம் கட்டுக்கதை. இதுபோல நானும் ராகு பகவானும் ஒருவரையொருவர் நேர் 7ஆம் பார்வையாக சமசப்தமஸ்தானத்தில் பார்த்து கொண்டோமே தவிர ராசிகளை பார்க்கவே இல்லை. முக்கியமாக என்னை மோட்சக்காரகன், மறுபிறவில்லை என்று சொல்வதற்கு இந்த ஆற்றலை கொடுத்தவர் அந்த பரபிரம்மனான சூரியன் உயிர்காரகனாகும். சந்திரன் உடல்காரகனாக இருக்கின்றார். அந்த உயிர்கள் ஆத்மா பரபிரம்மம் தொடர்பு உரியது. அந்த பரபிரம்மன் உயிர்களை ஆத்மாவை தீர்மானிக்கும் சக்தியாக நானே இருக்கின்றேன். லக்னத்திற்கு 12இல் நான் நின்றால் மோட்சம் என்றும் மறுபிறவி எல்லும் என்றும் சொல்லுவார்கள். அது பொது விதி. எனக்கு சில விதிகள் உண்டு. அந்த வீடுகளில் நான் இருந்தால் மட்டுமே மோட்சத்தை தருவேன். லக்னத்திற்கு 5ஆம் இடத்தில் கேது. நமது முன்னோர்கள் மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் ஜெயலலிதா அம்மையார் மிதுன லக்னத்திற்கு 5இல் கேது. இந்தியாவின் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு லக்னத்திற்கு 5இல் கேது மிகுந்த ஞானம் உடையவர். லக்னத்திற்கு 12ஆம் வீரான குரு வீட்டில் தனுசு ராசியில் ஜலராசியில் வந்தால் அதில் கேது இருந்தாலும் குருவின் நிலைப்பாடு நன்றாக இருந்தாலும் மோட்சம் ஆகும். ஆட்சி உச்சம் சிறப்பு. கேது பிளஸ் செவ்வாய் போல நான் செயல்படுவேன். அவர் என்னுடைய நண்பர். குழந்தை பிறப்பை கொடி சுற்றி பிறக்கும் என கேள்விப்பட்டுள்ளீர்கள். நானும் எனது உடன்பிறப்பும் ராகு பகவானும் சனி பகவானும் சேர்ந்துதான் உண்டாக்குவோம். எங்களுக்கு அஷ்டம கிரகங்கள் என்று பெயர். 8ஆம் இடத்து காரகங்கள் என்ன பலன் தருவார்களோ அதை நாங்கள் செய்வோம்.
இதில் சூரியபுத்திரன் சனி பகவான் ஆயுள் காரகன் என சிறப்பு பெயர் பெற்றிருந்தாலும் 8இல் கெட்டதானம் நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொடுத்தாலும் ஆயுள் காரகன் என்பதால் மரணத்தை தரமாட்டார். அதனால் 2, 5, 8, 11 பணபரஸ்தானம், புதையல், லாட்ரி, திடீர் அதிர்ஷ்டம் என்பதை மறக்க வேண்டாம். குபேர யோகமும் குறுக்குவழி யோகமும் இதில்தான் உள்ளது என்பதையும் மறந்துவிட வேண்டாம். ஒருவரின் இறப்பினால் கிடைக்கும் பணம், புதையல், எல்ஐசி இன்சூரன்ஸ் மூலம் கிடைக்கும் பணம் இவை ஜாதக சிந்தாமணி பாலதீபிகை என்னும் நூட்களில் உள்ளது. எனது உடன்பிறப்பு ராகு மகன் குளிகன் 8இல் உடையவருடன் சேர்ந்து லக்னத்தில் நின்றாலோ லக்னாதிபதியும் கேது மாந்து சேர்க்கை இருந்தாலோ நாங்கள் கொடி சுற்றி பிறக்க வைப்போம். 5இல் ராகு புதன் கேது மாந்தி நின்றால் கொடி மாலை மற்றும் சுற்றி ஆயுதம் போட்டு எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். குழந்தை பிறந்த 16வது நாளில் அந்த குழந்தைக்கு தாய்மாமன் ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய் நிரப்பி முகம் பார்த்து தூக்கி பிடிக்க வேண்டும். எண்ணெய் தெரியும். தாய்மாமன் பார்த்த பிறகே குழந்தையை பார்த்தால் தோஷம் நிவர்த்தியாகும். அந்த எண்ணெய் ஓடும் நீரில் விட்டுவிட வேண்டும். மண்ணை தோண்டி பூமியில் அழைத்து விட்டாலும் அல்லது விநாயகருக்கு வினை தீர்க்கும் விநாயக பெருமானிற்கு கொண்டு போய் அதை திரிப்போட்டு வைத்து விட்டாலும் அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்துவிடும். கேதுவிற்கு இரவில் பலம் அதிகம். யமகண்ட நேரத்தில் முதல் அரை மணி நேரம் அமிர்தாதி யோகம் ஆகும். ராகு பகவான் வேளையில் கடைசி அரை மணி நேரம் அமிர்தாதி யோகம் ஆகும். இந்த நேரங்களில் இறைவனை வழிபாடு செய்வதும் கடன் கட்டினால் தீராத கடன் தீரும். லக்னத்தில் கேது யமகண்ட நேரத்தில் இவ்வாறு லக்னத்தில் கேது அமைய பெற்றவர்கள் எந்த பேச்சையும் அவ்வளவு சீக்கிரமாக கேட்க மாட்டார்கள். அவரின் தலைமுடியை நன்றாக சுருட்டி தலையை கொண்டை போல் போட்டுக்கொண்டால் அவர்களது பிரச்சனைகள் தீரும். மற்றும் ஆண்களுக்கு லக்னத்தில் கேது இருந்தால் தாடி வளர்ந்திருந்தாலும் முடி அதிகமாக இருந்தாலும் அடிக்கடி அவர்கள் மொட்டையடித்து கொள்வதன் மூலம் அவர்கள் அந்த பகவானின் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நல்ல பாக்கியங்களையும் யோகங்களையும் தருவார் என்பதில் துளியேனும் ஐயமில்லை. நேரம் காலம் கருதி எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு நான் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் MA PhD அஸ்ட்ரோ பேசுகின்றேன். தொடர்புக்கு எனது செல் நம்பர் 9790640171. வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி வளர்ந்து வரும் கரூர் டிவி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுக்களை ஏற்றுக்கொண்டு கேது பகவான் இன்னும் பல யோகங்களையும் வாரி வழங்க வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாழ்க பாரதம், வளர்க ஜோதிடக்கலை, நற்பவி உண்டாகட்டும். மிக சிறப்பான உரைங்க. ஞானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து ஃபுல்லாக சூட்சும ரகசியம் அனைத்துமே சொல்லிட்டாங்க. ரிக், யஜூர், சாம, அதர்வன. நெருப்பில் இருந்து தவம் செஞ்சாராம் கேது பகவான். இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதை A to Z அப்படிம்பாங்களே, அவ்வளோ A to Z இதான் அப்படின்னு லெசனை கொடுத்துட்டாங்க. கேது பகவானுடைய காரகத்துவம், செயல்பாடு, பாவகத்தோட தன்மை எல்லாமே. இப்போ இன்றைக்கி கூட நமக்கு கேது பகவான்கிறது இந்த ஜடாமுடி சிவனடியார்லாம் கேது பகவானுங்க. லக்னத்தில் கேது, 2இல் கேது. அதே போல் 12ஆம் இடத்துல கேது. கேது மகாதிசை நடக்கிறவங்க சிவனடியாராக இருக்கக்கூடியவங்க, தாடி ஜடாமுடி வச்சுருக்கக்கூடிய நம்ம ஜோதிடரை யார் இருந்தாலும் அவங்களுக்கு பணிவிட செய்கிறது, துணிமணி வாங்கி கொடுக்கறது, இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது நமக்கு ஞானம் பெருகும். புதனும் கேதுவும் ஆக்டிவேட் பண்ண தான் நமக்கு அறிவு சார்ந்த ஞானத்தை பெருக்கக்கூடிய அமைப்பு. மெயினாக கேது என்னன்னா நிறைய கோயில்கள் ஆன்மீக சிந்தனையை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா கோயிலில் தான் சாமியார் படுத்து கிடப்பாங்க. எதையும் பற்றற்ற வாழ்க்கையாக இருக்கக்கூடியவங்க கேது பகவான். அதை நம்ம சொல்லுவோம், தாந்திரிகமாகவும் கோயில் சார்ந்து பரிகாரமாக சொல்லுவோம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. இன்னும் பேசக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்க. அதனால் வரிசையை ஒவ்வொருத்தரை கூப்பிடுவோம். நமது டாக்டர் ராஜாத்தி அவர்களுக்கு ஒரு பாராட்டு தெரிவிக்கும் விதத்தில் நமது பேரவையின் சார்பில் நாமக்கல் மாவட்ட தலைவி ராஜாத்தி அவர்களுக்கு தனபாக்கியம் அவர்கள் பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவிப்பாங்க.